அப்போ ராகம் தெரிஞ்சவர் தான் ஆகணும்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ சவுண்ட் இன்ஜினியராக தாம்பரம் ரயில் நிலையத்திலும் தொடங்கி சென்னை கடற்கரை வரைக்கும் உள்ள அந்த ரயில் நிலையங்கள் பேரை வைத்து நான் கன்னியாகுமரி சிலையை பற்றி சொல்கிறேன். உயரம்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ரசிக்க முடியும். ஆமாம், அதை தெரிஞ்ச விஷயத்த பாட்டே இல்லைங்கிற நிலைமை வந்துருக்கு. பாட்டு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய படங்களில் வித்யாசாகர்ட்ட நான் எழுதும்போது ஒரு பாட்டு, அவள் கண்களை பார்த்தால் மீன், கண்களால் பார்த்தால் தூண்டில், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிக்கப் லைன் கவிதைகள் அது எப்படி PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற திரைப்பாடலுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு திரைப்பாடல் என்பது நீங்க அடிப்படையில் அதை பாடல் ஆசிரியர்கள் தீர்மானிப்பதே இல்லை. நீங்க எப்பொழுதுமே ஒரு பாடல் தீர்மானிக்கப்படுவது அந்த இசையமைப்பாளராலும் இயக்குனராலும் தான். இன்னைக்கு பாட்டு நல்லா இல்லை என்றால் காரணம் கவிஞர்கள் அல்ல. அதை தீர்மானிக்கக்கூடிய இசையமைப்பாளர்களும் இயக்குனர்களும் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க அவர்கள் விருப்பம், அதாவது அது நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை. இப்போ இப்படி இருந்தால் தான் பிடிக்கணும். இந்த இது இருக்கு. என்ன சார், அப்போ இருந்த இயக்குனர்கள் என்ன ஆச்சுன்னா நாவல்களை படித்தாங்க. அது நான் பார்த்த சாரி தீபம் அவருடைய நாவலாக இருக்கட்டும், இல்லை கல்கியினுடைய நாவலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த கதை பாலகுமார் நாவலாக இல்லை யாரை கூட எடுத்துக்க நிறைய நாவல்கள் படிப்பாங்க. அப்போ அதற்கு தகுந்தவாறு அவருடைய எண்ணங்கள் இருக்கும். இப்போ வரக்கூடிய இயக்குனர்கள் பெரும்பாலும் படங்களை பார்க்குறாங்க. அப்போ அந்த எண்ணம் மாறுபடும். அதுக்கு தகுந்தவாறு கதைக்களம் மாறுபடுது. அதற்கு தகுந்தவாறு பாடல்கள் மாறுபடுது. நீங்கள் வேண்டாம் போதும். இப்போ அது மாதிரி என்ன சொல்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் ஒரு காலத்தில் ராகங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் டைரக்டராக இருக்க முடியும். தேவான்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லாது, எனக்கு எந்த ராகமும் தெரியாதுங்க. ஒரு சம்பவத்தையும் சொல்லுவார். அவர் முதல்ல யாரோ ஒரு ராகம் கேட்டாங்க, வாசி காமிச்சேன். அவர் கூட ஒருத்தர் வச்சிருந்தாரு செக் பண்ணுறதுக்கு. அவர் அடடா பிரமாதம் ஆகிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு அந்த ராகத்தை பற்றி தெரியாதுங்க. ஆனால் ஒரு மாதிரி வேடிக்கையாகவே பேசினார். அப்போ ராகம் தெரிஞ்சவங்க தான் ஆகணும்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ சவுண்ட் இன்ஜினியராக இருந்தால் போதும் மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம். இது வளர்ச்சியா இல்லை மறுமலர்ச்சியா, இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ பாடல்கள் உண்மையிலே நம்ம அந்த மாதிரி இல்லை. ஆனால் சின்ன குழந்தைகள் இந்த பாட்டை பாடுறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் தரமான பாடல்கள் என்பது குறைந்து விட்டது என்பது ஒரு பரவலான கருத்தாக இருக்குது. அதற்கான கதைக்களம் இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் அதற்கான கதைக்களம் இல்லாமல் தான் எழுத முடியல. இப்போது வித்யாசாகர்ட்ட நான் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபைல் போடணும் அவருக்கு. ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட 20-25 பாட்டு எழுதணும் சார். அப்படி எழுதிதான் நீங்கள் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுவார் அவர். அதுக்காக எல்லா மியூசிக் டைரக்டர் அப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. சில மியூசிக் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர்கிட்ட பணிபுரிச்சிருக்கோம். ஒரு பாட்டு எழுதுனா ஓகேன்றாங்க. அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது. இப்போ இருக்கிற சூழல் அது சொன்ன மாதிரி எல்லாம் வேகமாக இருக்கணும். இப்போ சந்திப்பே இல்லையே. நான் மியூசிக் டைரக்டர் சந்திக்க வேண்டாம், மியூசிக் டைரக்டர் சந்திக்க வேண்டாம், டைரக்டர் சந்திக்க வேண்டாம். எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைன்லேயும் வந்தது, மெயில்லேயும் வந்துடுது. முன்னால் அப்படி இல்லையா, எதுத்தால போய் உட்காந்து இல்லையா அந்த மூடு அந்த பார்க்குறது. அப்போ வாலி என்ன தான் சொல்லுவார், 2 பாட்டு எழுதும் ஐயா, நல்லா இருக்காது, உடனே எம்எஸ்வி கோவம் வரும், உடனே கூப்பிடு அந்த ப்ரொடக்ஷன் பாய வாலியை கூட்டுவான்னு சொன்னால் யாரையோ கூட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பாருங்க, வாலி சரியாக எழுதலை, வாலியை நேரடியாக திட்ட மாட்டாரான். அது அந்த ப்ரொடக்ஷனை பாயை கூப்பிட்டு யாரையோ கூட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க வாலியை கூட்டுற சொன்னால் அது வாலி அண்ணே இதுக்கு நீ என்னையவே செருப்பாலே அடிச்சிடலாம். அப்போ ஒரு கூட்டு குடும்பமா இல்லையா? இப்போ நீங்களும் நானும் டெய்லி சந்திச்சா இப்போ நண்பர்கள் ஆயிரும். இப்போ அந்த வாய்ப்பு கூட அப்போ தெரிஞ்சிடும். இப்போ பாரதிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஜெயந்தாக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய பலம் அந்த பாடல்கள் அமைவதற்கு. ஆனால் இப்போ அப்படி அந்த வாய்ப்பே இல்லை. இது பாட்டே இல்லைங்கிற நிலைமை இருக்கு. பாட்டு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துகிட்டே இருக்காங்களே. நிறைய படங்களில் பாட்டு பண்ணால் கூட படத்தில் வரமாட்டேங்குது. தனியாக ஆல்பமாக பண்ணுற மாதிரி. ஆமாம், தனியாக ஆல்பமாக இருக்குது. ஆனால் படங்களை பாடல்கள் தான் நினைவுபடுத்துகிறது. அதை ஏன் இழக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. உங்களுடைய ஒரு கவிதை குறிப்பாக
தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கி சென்னை கடற்கரை வரைக்கும் உள்ள அந்த ரயில் நிலையங்கள் பேரை வைத்து ஒரு கவிதை எழுதியிருப்பீங்க. அது சமீபத்துல இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு அந்த கவிதை. அந்த கவிதை மாதிரி வேற ஏதாவது கவிதை இருக்கா? இல்லை வேற ஏதாவதுன்னா, அதாவது இடங்களை வைத்துக்கொண்டு நான் வந்து இப்போ திருநெல்வேலி பற்றி ஒரு கவிதை எழுதினேன். ஆனால் எனக்கு அந்த தாம்பரம் கவிதை கொஞ்சம் மனப்பாடமாக இருக்கும். திருநெல்வேலி கவிதை வந்து கொஞ்சம் அது ஒரு நீண்ட கவிதை. அதாவது வந்து யாருமே அறியாமல் நீ காந்திமதி அம்மன் சன்னதி முன் கண்மூடி நின்ற பொழுது உன் கைகளில் கட்டிய கடிகாரத்தை அந்த உன் அக்காவின் மகள் பொம்மையில் போட கொடுத்தாய். அதாவது ஒரு பெண்ணு வந்து நான் கொடுத்ததெல்லாம் என்ன ஒரு காதல் கவிதை. அதுவும் அது அவள் வந்து வேண்டாம் வேண்டாம்னு தூக்கி போட்டே போயிட்டாள். அப்படி வந்து உன்னை பற்றி கவிதை எழுதிய பேனா என்று நான் கொடுத்த அந்த பேனாவை இருப்பு பாதையில் ஈரடுக்கு மேம்பாலத்திலிருந்து இருப்பு பாதையில் தூக்கி எறிந்தாயாம். திருநெல்வேலியில் இருக்கிற ஈரடுக்கு மேம்பாலம் எழுந்தாயாம். மற்றவர் அறியாமல் ஆணி பொருட்காட்சியில் அடுத்தவர் அறியா உன் கைகளில் மாட்டிவிட்ட வளையல்களை நீ உன்னுடைய அக்கா பொம்மையிட்ட கொடுத்தியான். இப்படி வரும். எனக்கு பிடிக்கும் என்று சொன்ன அந்த மஞ்சள் நிற தாவணியை நீ தாமரபரணிக்கே தாரை வார்த்து விட்டாயாம். இப்படி என்னின் எல்லாமும் கொடுத்துவிட எண்ணுகிறவளே, என்னின் எல்லாமும் கொடுத்துவிட எண்ணுபவளே, எனக்கும் உனக்குமான நினைவுகளை நீ யாரிடம் கொடுப்பாய் அப்படின்னு அந்த கவிதை முடியும். அதில் நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற அந்த இடங்களெல்லாம் அப்படி எழுதினேன். அது ஒரு நீண்ட கவிதை. இது வந்து ஒரு தனி அந்த வார்த்தைகளுடைய விளையாட்டுகள் ரொம்ப இருக்கும்னால நீங்கள் சொன்ன தாம்பரம் கவிதை இது அது மாதிரி இல்லை. இதற்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் சொல்ல போனால் நீங்கள் வந்து 67 கலைஞர் எழுதிய ஒரு கவிதை. 67 காவிரி ஆற்று தஞ்சை டெல்டா பகுதியில் ஓடுற காவிரி ஆறை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதாவது வந்து குடமுருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று காதல் கொள்ளிடம் இதுதான் என்று வீரசோழன் வருகின்றான் ஓடம்போக்கி. இதெல்லாம் 6 பேர். வீரசோழன் வருகின்றான் ஓடம்போக்கி என்மேல் வைகை என்று வளைக்கின்றான், உன் பல் மணி முத்தா என நெளிகின்றான், மதினியாறு வருகின்றாள் மறைந்திடுக அத்தான் என்கின்றாள், வரட்டுமே உன் மதினியாறு அவள் நம் காதலுக்கு அவள் என்ன நம் கல்லணையா, நம் காதலுக்கு அவள் என்ன கல்லணையா, பாமினி காமினி நாமினி காதலர்கள் ஆம் இனி திருமணம் என்று அடுத்தவருக்கு சொல்லிவிடு. அப்ப உடனே அவள் வந்து பிறர் வெட்டார் நம் உறவினும் ஆமா வெட்டார் தப்பென்னார் நம் உறவின் நம் காதல் அப்படின்னு முழுக்க முழுக்க வருங்க. அப்படி அந்த 6 வைத்துக் கொண்டு எழுதுவார். முடிக்கும் போது மஞ்சளாறு முகவதியும் மடி மீது சாய்ந்தபடி, மஞ்சளாறு முகவதியும் மடி மீது சாய்ந்தபடி மனம் எப்பொழுது அத்தான் என கேட்டாள், பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்கும் என்றார். பெரியாரை கொண்டு முடிச்சிருப்பார். இந்த கவிதையை நான் படிக்கிறேன் இல்லையா, அப்போ இப்படிலாம் செய்யலாம் உங்களுக்கு. இதுதான் இந்த கவிதைக்கு, நான் தாம்பரம் கவிதைக்கு இதுதான் அடிப்படை. அவர்கிட்ட இருந்தால் நம்ம எடுக்கிறோம். அது அவங்க தான் வழி காட்டுறாங்க. சொன்ன மாதிரி வாலி சொன்ன மாதிரி மூத்தவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதை பார்த்து நம்ம செய்யறோம், அவ்வளோதான். உங்களுடைய இன்னொரு ஒரு கவிதை ரொம்ப இணையத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை, அவள் கண்களை பார்த்தால் மீன், கண்களால் பார்த்தால் தூண்டில். இந்த மாதிரியான சின்ன சின்ன பிக்கப் லைன் கவிதைகள் அது எப்படி ஆமானது? அது இல்லை, நம்ம சிந்திக்கிறதா. இப்போ சுபவி கூட ஒரு கவிதை ஒரு நாள் சொன்னார். அதாவது எப்படி நீ கட்டி கொண்ட பிறகும் ஓட நினைக்கிறது அந்த கை கடிகாரம். ரெண்டாவது எப்படி நீ கட்டி கொண்ட பிறகு அப்படி கூட வச்சுக்கலாம், ஓட நினைக்கிறது அந்த கை கடிகாரம். எப்பொழுது பெய்தால் என்ன, உன் மீது விழுந்ததும் அது பருவமழை ஆகி விடுகிறது. கண்களை மூடி கவனமாய் செல், இது கொக்குகள் நிறைந்த பகுதி. கண்ணு மீன் மாதிரி இருக்கிறத நம்ம அப்படி சொல்றோம் இல்லைங்களா. அழிக்கவே முடியவில்லை நீ ரப்பர் மரக்காட்டில் சொன்ன காதலை. அப்ப ஒரு முரண் அதுல ஒரு இல்லையா, அதுதான் இப்படி நம்ம திரும்ப திரும்ப சிந்திக்கின்ற பொழுது அந்த சின்ன சின்னதான் அது நமக்கு அப்படி கவிதையா மாறும். அந்த தேர்தல் என்கிற கவிதை அதை வந்து சன் தொலைக்காட்சியில் நம்ம வாங்கி ஒளிபரப்பினாங்க. தலைப்பு தேர்தல். நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு, இரண்டும் போலியோ. அப்படிங்கும்போது ஒரு சின்ன விளையாட்டு அதுதான். இப்போ எப்பவுமே அதாங்க ஒரு ஒரு வாலி சொல்வார், யாருமே சிந்திக்காத கோணத்தில் சிந்திக்கிற ஒரே கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்படின்னு. நம்ம இப்படிதான் தெரிந்ததான் முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்களே, தெரிந்த செய்தியை தெரியாத கோணம். இப்போ வள்ளுவர் சிலை உயரம் கன்னியாகுமரியில், நீங்கள் வள்ளுவர் சிலை உயரம்ங்கிறது சொல்லணும், ஆனால் உயரம்ங்கிற வார்த்தையை வரக்கூடாது. வாலி சொல்லுவார், அன்னைக்கு கலைஞரை பார்த்து சொன்னார், தலைவா எனக்கு தெரிந்து
எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். ஓ, உயரம்னு சொல்லணும். உயரம்னு சொல்லணும் பாருங்க, எங்கேயுமே உயரம்னு வருதா இல்ல. இதுதான் கவிதை, இதுதான் கவிதை. தெரியாத விஷயத்த தெரியாத ஒரு கோணத்துல சொல்லணும். திருப்பூர் என்றதும் திரும்ப திரும்ப நினைவிற்கு வருபவை சாயப்பட்டறைகள். திருப்பூர் என்றதும் திரும்ப திரும்ப நினைவிற்கு வருபவை சாயப்பட்டறைகள். கொடியோடு குமரன் சாயப்பட்ட அறைகள். முடிஞ்சு வச்சு இல்லையா? உங்களுக்கு திருப்பூர் குமரனை கொண்டு வந்துடுறோம், சாயப்பட்டறை கொண்டு வந்துடுறோம். இப்படிதான் நீங்க திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்கின்ற பொழுது, பாரதி இருக்கிறான். பாரதி வந்து டிசம்பர் 11 பிறந்தது, செப்டம்பர் 11. நான் மணிமண்டபத்தில் பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த 2 தேதி போட்டு வச்சுருக்காங்க. இது உட்குள்ள ஒரு கவிதை இருக்குன்னு சிந்திக்கிறேன். எங்கள் மகாகவி பிறந்த போது மகிழ்ச்சியாலும் அவன் மறைந்த போது மரியாதையாலும் 2 ஆங்கில தேதிகளும் எழுந்து நின்றன இங்கே. 2மே 11 இல்லைங்களா? அப்போ நீ அதான் சார், நம்ம அது முரண்தான கவிதை. காலத்தால் கூட அவன் கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. அது அவன் வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், பாரதி சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அதான் அது நீங்க சொல்ற விதம் தானே, ஒரு ஆங்கிள், வேற ஒரு ஆங்கிள். அதுதான் இப்போ என்னுடைய ஒரு கவிதை வந்து எனக்கு போன ஆண்டு முதல் பெரியார் விருதே கொடுத்தாங்க. தந்தை பெரியாரை பற்றி நான் எழுத கவிதை வீரமணி ஏகலாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய மேடைகள்ல டாக்டர் லிங்குசாமி அவ்வளவு சொல்லுவார். ஆரம்பத்தில் பெரியாரை அடையாளம் சொன்னவர்கள் தாடி வைத்திருப்பதாய்த்தான் தகவல் சொன்னார்கள், பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் அது பிடரி என்று. ஆமா, அது மாதிரிதான். இப்போ அம்மாவை பற்றி கவிதை நான் இப்போ கல்லூரிகள் நிறைய எழுதுறேன், இலக்கியம் பண்றேன். ஒரு கவிதை இப்போ குழந்தை பிறந்த உடனே முத்தம் கொடுக்குறாங்க சார், நானும் பார்க்குறேன். அப்போ இது ஒரு கவிதையாக்கணும் சிந்திக்கிறேன். நீங்க பாருங்க, அம்மா நம்ம அப்படி நான் சொல்றேன், அம்மா பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். இல்லையா? அம்மா முத்தம் கொடுத்த பிறகுதான் இல்லை அம்மாவை கர்ப்பத்தில் மிதைக்கணும். அப்படி நீங்க தெரிந்த விஷயமா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். நீங்க நான் கன்னியாகுமரி சிலையை பத்தி சொல்றேன், உயரம்னு தெரிஞ்சாதான் உங்களால் ரசிக்க முடியும். ஆமா, ஆக தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஆங்கிள் சொல்லும் போதுதான் அது கரெக்ட், அது ரசிக்க முடியும். இல்லைன்னா ரசிக்க முடியாது. அந்த கவிதை தான் எடுபடும். அப்படித்தான் அது சின்ன சின்ன கவிதை. இது மாதிரி சின்ன கவிதைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே. அதுதான் வள்ளுவர் சிலை பத்தி நீங்க குறிப்பிடும் போது கண்டிப்பா கலைஞரை பத்தி சொல்லணும். உங்களுடைய திணை மயக்கம் தொகுப்புக்கு ஐயா உரை எழுதியிருக்காங்க. ஆமா, உங்களை சிவிகையில் ஏற்றி சிறப்பு செய்யப்பட வேண்டிய கவிஞர். உங்களுக்கும் உங்க கலைஞரையாக்குமான அறிமுகம் எப்படி இருந்தது? நீங்க அவரை போய் எப்படி சந்திச்சீங்க? அதாவது கலைஞர் உண்மையிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய, தமிழர்களுக்கு கிடைத்த மகுடம். என்னன்னு சொல்றேங்க சார், அதாவது இப்போ நான் ஒரு கவிதை தொகுப்பு என் கவிதைக்கு வருதுன்னா அதை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு நான் வந்து எனக்கு 1000 வேலை இருக்கும். நான் படிச்சுட்டு இப்போ நானோ நீங்களோ அவருக்கெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப அரிது. யாருக்குமே உங்களுக்கு கையில் கொடுத்த தொகுப்பு கூட ரைட்டு, யார் தொகுப்புன்னே தெரியாது. என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பு தென்றலோட சிலதங்கள் அவருக்கு கிடைக்குது. அந்த இதை படிக்கிறாரு. படிச்சுட்டு என்னை யாருன்னே தெரியாது, ஒரு பாராட்டு கடிதம் எனக்கு எழுதுறாரு. அதனால நான் அலுவலகத்தில் இருக்க, எனக்கு தொலைபேசி வருகிறது. சர்மநாத் சார் ஃபோன் பண்ணுறாரு, உங்களை பற்றி கலைஞர் வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு பாராட்டு கடிதம் இருக்கார், வந்து வாங்கிடுங்கன்னாரு. நான் நெல்லை ஜெயந்தா, நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ணணுமா? எனக்கு சந்தேகம், வேறு யாருக்கு பண்ண வேண்டிய போனால் நமக்கு பண்ணிட்டாலும். அவர் இல்லை தென்னலோடு சிலங்கள் உங்கள் தொகுப்பு தானே, அதை படித்து தான் தலைவர் இருக்கார், வந்து வாங்கிடுங்கிறாரு. அந்த கடிதம் வாங்கும்போதே அதை நான் ஒரு நன்றி கடிதம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வரேன். அந்த நன்றி கடிதத்தில் நான் ஒரு 2 கவிதை சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம ஜெயமோகன் வந்து கலைஞருடைய எழுத்துக்களை எதுலையுமே சேர்க்க முடியாது, அப்படி ஒரு பார்வை பார்த்துருந்தார் அவர். அதற்கு ஒரு பதில் கவிதையும் என்னுடைய அப்போ திருப்பத்தூர் நடந்த ஒரு கவியரங்கத்தில் நான் பாடிய ஒரு கவிதை, தஞ்சாவூரை பற்றி எழுதினேன். அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது. நீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் தற்கொலை செய்த பற்றி எழுதினேன். இந்த 2 கவிதை கொடுத்துருந்தேன். இந்த தஞ்சாவூர் கவிதை அவர் ரொம்ப இதாகிடுச்சு. உடனே வந்து மறுநாள் முரசொலியில், அதாவது அதுவும் பாரதி பிறந்த அன்னைக்கு 11/12/2003 முரசொலி உடன்பிறப்பு கடிதம் முழுவதும் எழுதிட்டார். உடன்பிறப்பே, நான் வடர்வரை கவிஞர் என்று வாழ்த்திய தம்பி நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே பார்த்ததே இல்லைன்னு ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு நான் வீட்டில் போய் பார்த்தேன். எனக்கும் அவருக்குமான ஒரு பெரிய தொடர்பு அதுலேருந்து தான் தொடங்குச்சு. எனக்கு அதாவது சின்ன சின்ன விஷயம், என் கையில் ஒரு அவருக்கான ஒரு நன்றி கடிதம் வச்சுருக்கேன், இதில் எழுதுனதுக்காக கையில் வச்சுருக்கேன்.
அப்போ கேட்குறாரு, இது என்ன கவிதையான்னு கேட்குறாரு. நான் இல்லையா கடிதம்னு சொல்கிறேன். அவர் வார்த்தை சொன்னார், கடிதமே கவிதை மாதிரி இருக்குவேனாரு. இதை விட என்ன சார் பெரிய ஞானம் வேணும்? நினைச்சு பாருங்க. அப்போ என்னுடைய கடிதம் அதையும் போட்டார். ஒரு மாதம் கழித்து, உடன்பிறப்பே உனக்கு நான் எழுதிய கடிதங்களை நீ வாசிக்கிறாய், எனக்கு சில உடன்பிறப்புகள் எழுதிய கடிதங்களை வாசித்திருக்கிறாயா, அப்படி எனக்கு வந்த கடிதங்களில் எனக்கு பிடித்த சில கடிதங்களை என் கோப்பிலிருந்து எடுத்து உனக்கு தருகிறேன்னு சொல்லி கொடுத்திருந்தார். 7 கடிதம். அந்த 7 கடிதத்துல 1 நான் அவருக்கு எழுதின கடிதம். அந்த வரி சார் தமிழ் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் வேறுபாடு அதெல்லாம் 1000 மாறி மக்களுக்கு மாறி மாறி இருக்கலாம். ஆனா கலைஞரை மாதிரி தமிழை நேசிப்பவரோட பார்க்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமான ஆள் சார், ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பெரிய ஜாதி பலம் கூட கிடையாது தமிழ்நாட்டில், வைங்களேன். ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் வரணும்னு என்ன சார் அவசியம்? டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுங்கிறார், ஓய்வு எடுங்கிறார். கல்யாணத்துக்கு நான் போகணும். நீங்க நினைச்சு பாருங்க, எது அவரை கொண்டு வருது? தமிழ், அந்த கவிதை. இப்படி ஒரு தலைவனை நீங்க பார்க்க முடியுமா? அதான் சார், அது கலைஞருக்கும் எனக்கும் கிடைத்த இது வந்து அது கடவுள் கொடுத்த வரம் உண்மையிலே. அதுல வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், கலைஞரோடு இல்லாட்டாலும் நான் கலைஞரோடே இருப்பேன். ஏன்னா தமிழ் தான் அந்த அளவு நேசித்தவர். நான் கூட சொல்லுவேன், எம்ஜிஆர் தான் அவரை கொஞ்சம் வில்லன் மாதிரி ஆக்கிட்டாரு. அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர், அவ்வளவு தாயுள்ளம். நீங்க பழகி பார்த்தோம்னா தெரியும். அவருடைய இளமை காலம் எனக்கு தெரியாது, ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தார் என்று விமர்சிப்பார், அது எனக்கு தெரியாது. நான் பார்த்த காலத்தில் நான் பார்த்த கலைஞர் உண்மையிலே அப்படி ஒரு தாய் தான். அவ்வளவு செய்வார் எல்லாருக்கும், எவ்வளவு அந்த பேச்சு, அவ்வளோ கிண்டல், எப்பவுமே அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதான் அவருடைய மிகப்பெரிய, அவர் நேரம் போகிறதே தெரியாதுன்னு வைங்க. ஒன்றும் இல்லை, என் வீட்டை வாலி திறந்து வச்சாரு. அடுத்த வாரம் விழா, வாலி சார் அப்படி உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் கலைஞர் உட்காந்துருக்கிறாரு. வாலி சார் வந்து சொல்லாரு, போன வாரம் ஜெயந்தா வீட்டை திறந்து வச்சேன் அப்படிங்கிறாரு. கலைஞர் எங்க அப்படிங்கிறாரு. வாலி சார் வந்து ஜெயந்தா இல்லம் ராமாபுரம்னாரு. வாலி சொல்லி வாய் மூடலை சார், இல்லம் ராமாபுரம் சொல்லி முடிக்கல, உள்ளம் கோபாலபுரம்னாரு. நீங்க நினைச்சு இல்லம் ராமாபுரம்னு உள்ளம் கோபாலபுரம்னாரு பாருங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? தமிழ் அதான் சார். அப்படி ஒரு தமிழுக்காகவே தன்னை ஒரு 71 படங்கள். இப்ப நான் அவருடைய பாடல்களை நான் தான் தொகுத்திருக்கேன். இது உங்களுக்கு தான் அந்த செய்தியை சொல்றேன். கலைஞர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு 21 படங்களுக்கு பாடல் இருக்கிறார். பாடலுக்காரு அதை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெளியிட்டு விழா இருக்கு, புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. அதில் அந்த பாடல்களோட சம்பவங்களும் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சம்பவம், அந்த பாட்டை தொடர்ந்து அந்த என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எல்லா சம்பவம். ஒரு 150 பக்கங்கள் உள்ள ஒரு 45 பாடல்கள் வருது. 45-50 பாடல்களில் ஒரே ஒரு படம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது பாட்டு எதுன்னு தெரியலை, ஏன்னா படமும் இல்லை, ரெக்கார்டும் இல்லை. அதனால அது ஒரு தொகுப்பாக வரும். இது வரைக்கும் வரல அந்த தொகுப்பு. சிலோன் விஜயேந்திரன் ஒரு 20 பாட்டை 22 பாட்டாக போட்டிருந்தார். இது ஒரு முழு தொகுப்பாக வருது. அப்போ நினைக்கிறேன், நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு முழு நேர அரசியல்வாதி 71 படங்களுக்கு வந்து கதை வசனம் அதில் பணியாற்றியிருக்காரு. 71 படங்கள், 50 பாடல்கள், இவ்வளவு நாவல்கள், இத்தனை சிறுகதைகள், இத்தனை வருஷம் முதலமைச்சர். அப்போ உழைப்பை பாருங்க. ஆமாம், அதான் பெரிய பாடம். அப்படிப்பட்டவரோடு பழகுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அது ஒரு பக்கம் கலைஞர், எனக்கு இன்னொரு பக்கம் வாலி, பெரிய வரம். வார்த்தை சித்தர், எழுத்து சித்தர், இந்த வரிசையில கவிதை சித்தர்னு உங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டத்துடைய பின்னணி என்ன, அந்த கதையை? ஒரு அன்னையர் தினத்தன்னைக்கு மாலை மலரில் என்னுடைய கவிதை வந்தது. அந்த கவிதைக்கு கீழே வந்து ஒரு 5 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவிதைக்கு கீழே வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துருந்தாங்க, அலைபேசி எண்ணை. எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. நான் மதுரை ஆதீனம் பேசுகிறேன், நெல்லை ஜெயந்தாவன். மறைந்த இதற்கு முந்தைய மதுரை ஆதீனம் அவர் பேசினார். ஐயா வணக்கம் சாமி அப்படின்னா. உங்களுடைய கவிதை படித்தேன் அம்மா, கவிதை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது கவிதை. அதுலேயும் சில வரிகள் வந்து என்னால் மறக்க முடியல, அந்த படித்ததிலே நான் ரொம்ப ரசித்த வரின்னு சொல்லி, அம்மா பிறந்ததும் உன் பிரசவ வலிக்காக நான் அழுதேன், அதன்பின் நான் அழுதாலே அது உனக்கு பிரசவ வலி ஆகி விடுகிறது அந்த கவிதைன்னு சொல்லிட்டு, அம்மா இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. இந்த 2 வரிகள் எல்லாம் மறக்கவே முடியலங்க. எங்கள் அம்மா சுந்தரத்தம்மாள், எங்கள் அம்மா பேர் அவர் சொன்னது. எங்கள் அம்மா பேர் சுந்தரத்தம்மாள். எங்கள் அம்மா என்னை அன்னைக்கு பாராட்டினது இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே என் கண்களில் இப்போ கண்ணீர் பொங்குதுங்க.
நீங்கள் வந்து உங்களுடைய கவிதை வந்து இவ்வளோ இது. அப்போ தான் பிறகு கேட்டேன், உங்களுக்கு சில கவிதைகள் எல்லாம் அங்கே சொன்னாங்க, உண்மையிலே வந்து நீங்கள் வந்து ஒரு கவிதை சித்தருங்க அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து ஆதீனமே அந்த பட்டத்தை கொடுக்கும் அப்படின்னாரு. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அதற்கு பிறகு அவர் இதில் கொரோனாவில் இறந்துட்டார். இறந்த உடனே வந்து அடுத்து வந்த ஆதீனம் அவர் வந்தார். அப்போ தூத்துக்குடியில் ஒரு விழா, தூத்துக்குடி வஉசி 150வது பிறந்தநாள் விழாக்குழு, லட்சுமணன் ஒரு அண்ணாச்சி, அவங்க வந்து இப்படி என்னை அழைத்தாங்க. அப்போ வந்து ஆதீனத்திட்ட சொல்லும் பொழுது இப்படி ஒன்று இருக்குது ஜெயந்தாக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஆதீனம் வந்து பட்டத்தை அந்த விழாவில் வச்சு எனக்கு தூத்துக்குடியில் வச்சு கொடுத்தாங்க. மதுரை ஆதீனம் வந்து இது வந்து அந்த அவருடைய ஆதீனம் அது பின்னணி. அதை வைத்து கொண்டு கூட நான் ஒரு கவிதை எழுதினேன். அதாவது, அம்மா காவி உடுத்திய துறவும் இவளை துறக்க முடியாது, காரணம் இவள் நம் ஆவி உடுத்திய உறவு அப்படின்னு. இது வந்து எனக்கு அந்த சம்பவத்தினால வந்த கவிதை. இதுதான் கவிதை சித்தர் வந்த பின்னணி. அதை கூட விசாரிச்சு பார்த்தாங்களாம், வேற யாருக்கா அந்த பட்டம் இருக்கா, ஏன்னா தமிழ் தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்துட்டு தான் அந்த இதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்ததாக சொன்னாங்க. அது பர்டிகுலராக ஔவை நடராஜன் ஐயாட்ட கேட்டாங்களாம், யாருக்காவது இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. இல்லை, வார்த்தை சித்தர் வலம்புரிஜான், எழுத்து சித்தர் பாலகுமாரன், இசை சித்தர் சி ஜெயராமன், இசை சித்தர்னா அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. அந்த வரிசையை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஆக்டிவாக இருக்கீங்க. இப்போ நிறைய இளைஞர்கள், நிறைய கவிஞர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அண்மையில் நீங்கள் படித்து ரசித்த கவிதை, வேற ஒருத்தருடைய கவிதை, எந்த கவிதை? போன வாரம் நான் சேலம் கலைஞர் 100ஆண்டு விழா கவியரங்கம் அதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து அன்பு கவிபாலான்னு ஒரு நண்பர் என்னுடைய அணிந்துரைக்கு ஒரு தொகுப்பு கொடுத்தார், காதல் தொகுப்பு. ரொம்ப பிரமாதமான கவிதைகள். அதாவது எப்போவுமே இந்த முரண் வந்து கவிதைக்கு ரொம்ப அழகுங்க. முரண் வந்து ரொம்ப கவிதைக்கு அழகாக இருக்கும். அதில் அவ்வளவு முரண்கள் நான் படித்த அந்த கவிதையில். அதாவது, அவளிடம் சொல்வதற்கு காதலை தவிர வேறொன்றும் இல்லை என்னிடம் சொல்வதற்கு அவளுக்கு எல்லாம் இருக்கிறது காதலை தவிர. அந்த முரண் வந்து எப்பவுமே அழகு. அதாவது வந்து மண்ணை தோண்டினால் அது அகழ்வாராய்ச்சி, அவளை சீண்டினால் அது அழகாராய்ச்சி அப்படின்னு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதில் நிறைய முரண். நான் இப்போ ஒரு தடவை வாசிக்கும் போது இன்னும் பண்ணும்போது நமக்கு மனப்பாடமாக மனசில் வந்து உட்காந்துரும். இப்போ நான் சமீபத்தில் நான் படித்த கவிதைகளில் அந்த கவிதை ரொம்ப ஒரு பிரபாவமான கவிதை. அதுவும் நீங்கள் ஒரு அற்புதமான கவிஞர். உங்களுடைய கவிதைகள் நீங்கள் அதுவும் மரபில் எழுதுவது வந்து அது இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மரபுக்கு ஈடு இணை கிடையாது, அது உண்மை. அதனால் பாரதியை நான் அந்த விழா மூலமாக நிகழ்ச்சி மூலம் வாழ்த்திக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மரபு கவிகள் ரொம்ப அருகிட்டாங்க. ஆனால் அது மாதிரி நிறைய கவிதைகள், அது மரபு எப்பவுமே மனசில் இருக்கும். புது கவிதைகள் என்னென்னா அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்க முடியாது, இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஆமாம், கொஞ்சம் மாறிடும். இப்போ நான் பார்த்த அந்த நண்பர் நல்லா எழுதுறாரு. இப்போ எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு டிப்ஸ் அப்படின்னா என்னவா எதுவாக இருக்கும்? இல்லை, இப்போ உள்ள இளைஞர்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வயதான மாதிரி எனக்கு உணர்வு வந்துடும். உட்பட இளைஞர் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, நிறைய வாசிக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய வந்து கவிதை, அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து ஈரோட்டில் ஒரு கவியரங்கம். அப்போ என்னுடைய கவிதையை வாசிக்கிறார். 2000 பேர் ஏத்தால உட்காந்துருக்காங்க. நான் சொல்லுது 2005 ஈரோடு புத்தக கண்காட்சி, அதான் முதல் வருஷம் ஆரம்பிச்சது. சொன்னார், என்னுடைய தஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, அந்த நஞ்சை உண்டு சாகுபடி. இதை கேட்டால் சில பேர் வார்த்தை விளையாட்டுமாங்க, நீங்களும் தான் விளையாடி பாருங்களேன் முடிஞ்சா. ஒரு மைக்கில் சொன்னது வார்த்தை, நீங்களும் தான் முடிஞ்சா விளையாடி பாருங்களேன் அவர் சொன்னது. ஏன்னா இன்று வார்த்தைகள் வசப்படுத்த தெரியாதவர்கள் நீண்ட கவிதைகளாக எழுதி அதற்கு ஒரு நவீன கவிதைன்னு பேரும் வைக்கிறாங்க. அந்த கவிதையை சார் என் கவிதையை முதல்ல நான் சொல்லணும், அந்த கவிதையை அவங்களால சொல்ல முடியாது. அவங்க எழுதின கவிதை அவங்களாலே சொல்ல முடியாது. அந்த கவிதைக்குள்ளெலாம் போகாமல் இன்னைக்கு நான் வந்து பயிற்சி பாசறையில் கல்லூரி மாணவரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். மேத்தா கவிதையை சொல்லும் பொழுது இப்போ குதிக்கிறாங்க இப்போ இருக்கிற பசங்க. நான் சொல்கிறேன், மேத்தாவுடைய கவிதைகளை சொல்கிறது சார், அவ்வளவு ரசிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் அதாவது எங்களெல்லாம் கொண்டு வந்தவர். நாங்களெல்லாம் கவிதை எழுத ஆரம்பித்தோம்னா நான் சொல்லுவேன், என்னை பாதி கவிஞன் ஆக்கியது கலைஞர், மீதி கவிஞன் ஆக்கியது மேத்தாவும் வைரமுத்துவும் இல்லையா.
அதே மாதிரி ரகுமான், அப்துல் ரஹ்மான் கவிதைகள் அதெல்லாம் படிச்சு தான் வந்தோம். ஆனால் இளைஞர்களுக்கு நான் சொல்வது, அந்த புத்தகங்களை நீங்கள் வாசியுங்கள் இல்லையா? அதுதான் ஒரு அந்த கவிதைகள் திரும்ப திரும்ப அவருடைய கவிதைகள் தான் நமக்கு வந்து மேத்தாவுடைய கவிதைகள், அப்துல் ரஹ்மான் கவிதைகள், மீரா, காமராசன் கவிதைகள், அந்த கவிதைகளை வாசிக்கணும். வாசிக்கும்போது இயல்பாகவே நமக்கு கவிதை எழுதுகிற ஆற்றல் வந்துடும். அந்த கவிதை பாணி தான் உங்களை கவரும். ஏன்னா நீங்கள் எழுதுகிற நவீன கவிதைகள் மாதிரி இன்றைக்கி சில பேர் எழுதுறாங்க, அதெல்லாம் 30 எழுதி முடிஞ்சு போச்சு இல்லையா? அதெல்லாம் செல்லுபடி ஆகாமல் தான் இந்த புது கவிதை வந்தது சார். கிட்டத்தட்ட அன்னைக்கு முதல்ல எழுத கொஞ்சம் புரியலை, இன்னைக்கும் புரியலை. நடுவில் வந்து அந்த வானம்பாடி இயக்கம் வந்து எழுதின கவிதைகள் தான் மக்கள்கிட்ட பெருசாக போய் சேர்ந்தது. அந்த கவிதைகளை வாசியுங்கள். வானம்பாடி இயக்க கவிதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் கவிதை இருக்கிற ஆற்றல் வரும். அதான் நான் இளைஞர்களுக்கு மறுபடியும் சொல்வது. உங்களுடைய அரிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு அருமையான நேர்காணலை கொடுத்ததுக்கு நன்றி. நான் தான் உண்மையிலேயே நான் எப்பொழுதுமே ரசிக்கக்கூடிய குமுதம் என்னை பேட்டி எடுத்தது எனக்கு கிடைத்த பெருமை. நன்றி. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.